Hi friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. இந்த 3 கலர்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு ஆகஸ்ட் 15th இண்டிபெண்டன்ஸ் டே வருது இல்லைங்களா? இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிஸ்டர் வந்து ரிஸ்ட் பேண்ட் வந்து இன்னொருத்தவங்க பண்ணியிருந்ததை எடுத்து எனக்கு இமேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த ரிஸ்ட் பேண்ட் மாதிரி பண்ணி காமிங்க, இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அந்த ரிஸ்ட் பேண்டு தான் இப்போ பண்ண போகிறேன். ரிஸ்ட் பேண்டு நம்ம இப்படி கையில் வந்து போடுவோம் இல்லைங்களா? அந்த பேண்டு தான் பண்ண போகிறேன். பாருங்கள், அதுக்கு 3 கலர்ஸ் எடுத்துருக்கேன். பாருங்கள், க்ரீன். எனக்கு பெர்ஃபெக்ட் கலர் கிடைக்கலங்க, அதனால நீங்கள் கரெக்டாக கலர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து பியூர் ஒயிட் வேணும், எனக்கு பியூர் ஒயிட் இல்லை, இந்த மாதிரி மில்கி ஒயிட் ஷேடு தான் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இது வந்து சாஃப்ரான் அப்படின்னு சொல்லி கொடியில் இருக்கிறது வந்து சாஃப்ரான் கலர் அப்படிம்பாங்க. என்கிட்ட வந்து ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி க்ரீன் எடுத்திருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு எந்த கரெக்டாக உங்களுக்கு கலர் கிடச்சிதுன்னா அந்த கலர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த கலர்ஸ் வச்சு தான் நம்ம அந்த ரிஸ்ட் பேண்ட் வந்து பண்ண போகிறோங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப 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 சிம்பிளுங்க. ஒரு 1/2 அன் ஹவரில் நீங்கள் பண்ணிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம ஒரே ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஸ்டிச்சுன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த த்ரெட் வந்து பிராண்டட் ஒலிவியா சேர் அந்த த்ரெட்டெல்லாம் இல்லைங்க. இது நார்மலான 10 ருபீஸ் பால் தான். பாருங்கள், இது ஒன்று 10 ருபீஸ், 25 கிராம்ஸ் இருக்குங்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இதில் 25 கிராம்ஸ் இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து பால்ஸ் நம்ம வாங்குறது வந்து யூஸ்லெஸ் தான். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு 10 ருபீஸ் பால்ஸ் வந்து 6 வாங்குவீங்க. அப்போ 6 வந்து உங்களுக்கு 60 ருபீஸ் வரும். சில பேக்கிங் வந்து 60 to 65 வரைக்கும் இருக்குது. சில பேர் இது 15 ருபீஸ்க்கு வாங்குறீங்க. சரிங்களா? அப்போ நம்ம பெர் பேக்கெட் வந்து இது வந்து 60 ருபீஸ்க்கு வாங்குறதுக்கு இன்னொரு 50 ருபீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பெரிய பால் 100 கிராம் பாலே வாங்கிக்கலாம். அதில் நிறைய இதை விட ரொம்ப அதிகமாக வந்து த்ரெட்ஸ் இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் பாருங்கள், இந்த 3 கலர்ஸ், அடுத்தது நம்மளுக்கு ஒரு சிசர், அதுக்கு அடுத்தது ஹூக், இது மட்டும் போதும். சரிங்களா? இது ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த த்ரெட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இல்லாட்டி வந்து நான் அந்த பெரிய நம்ம ஒலிவியா டிசைர் அந்த மாதிரி த்ரெட்ஸ் தான் வாங்குவேன். ஓகேங்களா? இது வந்து நம்ம சின்ன ப்ராஜெக்ட், அதனால வந்துட்டு இந்த த்ரெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய ரிஸ்ட் பேண்ட் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பஞ்ச் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆரஞ்சு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் க்ரீன்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆரஞ்சுலேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் சென்டர்லேருந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு செயின்ஸ் போட ஆரம்பிங்க. செயின்ஸ் வந்து இப்படி நம்ம கையோட சுற்று இருக்கணும். இப்படி வந்து கையோட சுற்று நம்ம யாருக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கையோட சுற்று நம்மளுக்கு செயின் இருக்கணும். முதல்ல ஸ்லிப் நாட் போட்டோம். ஸ்லிப் நாட் போட தெரியலைங்களா? ஸ்லிப் நாட் போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. நான் 30 போட்டேன். 30 போட்டு ஃபஸ்ட் என் கைக்கு நான் வச்சு பார்க்குறேன். பாருங்கள், வச்சு பார்க்குறேன். அப்போ எனக்கு வந்து பத்தலை. பாருங்கள், இவ்வளோ வந்து எனக்கு பத்தலை, இந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ நான் 30 போட்டிருக்கேன், அப்போ எனக்கு பத்தலை. மறுபடியும் நான் ஒரு 10 ஆட் பண்ணுறேன். 31 32 33 34 35 36 37 38 39 40. பாருங்கள், 40 வந்தாச்சு. இப்போ நான் வச்சு பார்க்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. ஒரு 2 ஸ்டிச்சை வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது, பரவாயில்ல. லூஸாக இருந்தால் பரவாயில்ல. சரிங்களா? உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டாக வேணும்னா அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இந்த த்ரெட் வந்து நம்ம ஏன் அதிகமாக வாங்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ இங்கெல்லாம் வந்து ஸ்டிச்சஸ் ஒரே மாதிரி வருது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இடையில த்ரெட்டு வந்து கொஞ்சமாக ஒன்றா நாட்ஸ் வரும், இல்லாட்டி வந்து இந்த மாதிரி பிசுறுக மாதிரி நிறையா வரும். ஒரு இடத்துல திக்காக வரும், ஒரு இடத்துல வந்து சன்னமாக வரும். அதனால வந்துட்டு இந்த த்ரெட்ஸை விட நம்ம நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து ஒலிவியா அந்த மாதிரி த்ரெட்ஸ் வாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இது வரைக்கும் நான் 40 செயின்ஸ் கொண்டு வந்துட்டேன். நான் ஒன்றுமே பண்ண போகிறது இல்லைங்க. பாருங்கள், இந்த செயின்ஸ் அப்படியே இருக்குங்களா? அப்படியே இப்படி திருப்பி இப்படி கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். சரிங்களா?
ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன், ஒரு செயின் போடுறேன், ஒரு செயின் போட்டுட்டு நம்ம ஒர்க் பாருங்கள், ஒரு செயின் போட்டுக்கலாம், ஒரு செயின் போட்டுட்டு இப்படி ஒர்க்கை இப்படி திருப்பிக்கோங்க. நம்மளுக்கு கரெக்டாக செயின்ஸ் வரணும் பாருங்கள். இந்த செயின்ஸ் வந்து இப்படி நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக தெரியணும். இந்த செயின்ஸ் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக தெரியணும். ஃபஸ்ட்டு 1, இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டதையுமே 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு சுற்றி ஃபஸ்ட்டு செயின் பாருங்கள், இந்த இதில் ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே ஒரு டிசி. சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு செயின். மூணு செயின் போட்டாச்சு. ஒரு சுற்றி ஃபஸ்ட்டு செயின் நான் செகண்ட் செயினில் விட்டேன். ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே விட்டு ஒரு டிசி. எல்லாம் நம்ம 40 செயின்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா? பாருங்கள், அதுக்கு நம்மளுக்கு டிசிஸ் 40 டிசிஸ் வரணும். பாருங்கள், டிசி. இங்கே செயின் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்கிப்பெல்லாம் எதுவுமே பண்ணலை. அதனால் செயினுக்கு செயின் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு லைனாக தொடங்கிருங்க. ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் ஒவ்வொரு டிசி. செயினுக்குள்ளே டிசி போடுற தெரியுங்களா? பாருங்கள், இப்படி எடுக்கிறோம். பாருங்கள், இந்த செயினோட இந்த மேல் போர்ஷன், இந்த செயினோட இந்த மேல் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, தெரியுதுங்களா? அதுக்குள்ளே விட்டு எடுக்கிறோம். 2 லூப் வழியாக 2 லூப் வழியாக ஒரு சுற்றுறோம். பாருங்கள், இந்த செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த செயினுக்குள்ளே விடுறோம், த்ரெட்டை இழுக்கிறோம். 2 லூப் வழியாக ஒன்ஸ், 2 லூப் வழியாக ஒன்ஸ். பாருங்கள், இதே மாதிரி கடைசி வரைக்கும் போட்டு வாங்க. கரெக்டாக செயின் பார்த்து செயின்குள்ளேயே விட்டுட்டு வரணும். எங்கேயும் நம்மளுக்கு திரும்பக்கூடாது. அதே மாதிரி ஒரு செயினுக்குள்ளே டபுள் டைமும் விட்டுறாதீங்க. ஒரு செயினுக்குள்ளே ஒரு டைம் தான் விடணும். ஓகேங்களா? இதுக்கு கவுண்டிங் எல்லாம் முக்கியம் இல்லைங்க. நம்ம வந்து நம்மளோட கையோட அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்க, கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டோம். இப்போ இந்த கடைசி வந்ததையும் இது வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வந்து இப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு, ஏன்னா சில பேர் ஒர்க் பண்ணும்போது இப்படி ஒரு சைடு நேராக இருக்கும், ஒரு சைடு இப்படி திரும்பிடும். அந்த செயின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு வரலைனா பார்த்துட்டு வந்துட்டு, அதுக்கு அடுத்தது இந்த தேர்டு செயின். ஃபஸ்ட் டைம் நம்ம 3 செயின்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த தேர்டு செயினில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப் நம்மளுக்கு வந்துடும். இந்த த்ரெட்ஸ் எல்லாம் கடைசியாக நம்ம உள்ளே எடுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்க, இந்த த்ரெட்டை நான் இப்படி உள்ளேயே கொண்டு வந்து இந்த மேலே ஸ்டிச்சிங் இது கூட வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். அடுத்த ரோ, ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சுங்க. செகண்ட் ரோ இப்படியே வச்சுக்கோங்க. 3 செயின்ஸ் 1 2 3 செயின்ஸ் வச்சுக்கோங்க. இந்த த்ரெட்டையும் இப்படி உள்ளேயே வச்சு ஒர்க் பண்ணிட்டு வந்துருங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் ஒரு சுற்றி ஃபஸ்ட்டு ஸ்டிச் இது பேக் போஸ்ட்டில் உள்ளே விடுறேன். எடுத்து ஒரு டிசி. சரிங்களா? ஒரு சுற்றுறேன். இப்போது பேக் போஸ்ட் இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுக்கிறேன். பாருங்கள், 2 2
சரிங்களா? பாருங்கள், ஒரு சுற்றுறோம். இப்படி பேக் சைடு வழியாக இப்படி உள்ளே விட்டு ஒரு ஸ்டிச்சுக்கு ஃபுல்லாக இப்படி பேக் சைடு வழியாக விட்டு இப்படி இழுத்து 2 லூப்பில் ஒன்ஸு, இந்த 2 லூப்பில் ஒன்ஸ் ஒரு சுற்றுறோம். அடுத்தது ஃப்ரண்ட் சைடு, முதல்ல பேக்கில் விட்டோம், அதுக்கு அடுத்தது இப்படி ஃப்ரண்ட் விட்டு 2 லூப் 2 லூப். ஒரு தடவை வந்து ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு இப்படி பேக்கில் விடுவோம், அடுத்த தடவை இப்படி ஃப்ரண்ட்டில். சரிங்களா? டிசிஸ் தான். இதுக்கு பேர் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் பேக் சைடு, செகண்ட் டைம் இப்படி ஃப்ரண்ட் சைடு. இதுதான் ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட். இது வந்து நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இதில் டுட்டோரியல் வந்து கிளாஸ் டுட்டோரியல் கொடுத்துருப்பேங்க. அதாவது பேசிக்ஸ் வந்து தெரியாதவங்க கற்றுக்குவாங்க இல்லைங்களா, அதில் கொடுத்துருப்பேன் நான். பாருங்கள், ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட் வந்து இன்னும் நல்லா கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளோட டுட்டோரியல் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் பேசிக் கிளாஸுக்கு வந்து நான் இந்த டுட்டோரியல் கொடுத்துருப்பேன். பாருங்கள், இப்படி திருப்பி நம்ம த்ரெட்டை இழுத்து 2 லூப் 2 லூப், அவ்வளோதாங்க. ஒரு தடவை சுற்றுவோம். பாருங்கள், இது வழியாக உள்ளே இப்படி உள்ளே விடுவோம். பாருங்கள், ஒரு ஸ்டிச் எடுத்து இப்படி உள்ளே விடுவோம், இப்படியே இழுத்துக்குவோம். இழுத்துட்டு 2 லூப் வழியாக ஒன்ஸ், 2 லூப் வழியாக ஒன்ஸ். இது வந்து பேக் போஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு சுற்றி இப்படி. சரிங்களா? உங்களுக்கு வந்து எது ஃப்ரண்ட் எது பேக்குன்னு தெரியும் இல்லைங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணுறத வச்சு ஃப்ரண்ட். இப்போ எனக்கு வந்து இதுதான் ஃப்ரண்ட்டு. பாருங்கள், இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ எனக்கு வந்து இதுதான் ஃப்ரண்ட்டு. பாருங்கள், இது ஃப்ரண்ட் சைடு. சரிங்களா? இப்படி உள்ளே விட்டு நம்ம ஸ்டிச்சு மேலேயோ அது எதுலேயுமே விடுறது இல்லைங்க, கேப்பில் தான் விடுவோம். 2 லூப் 2 லூப். பாருங்கள், ஒரு சுற்றுறோம். இப்போ இது ஒரு டிசி இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு டிசிக்கு இப்படி உள்ளே விட்டு அந்த டிசியை இப்படி எடுத்துருவோம். ஸ்டிச் செயின் வழியாக ஸ்டிச் வழியாக விட மாட்டோம். ஓகேங்களா? ஒரு சுற்றுவோம். பாருங்கள், இந்த ஸ்டிச்சுக்குள்ளே இப்படி விட்டு எடுத்துருவோம். எடுத்து இப்படி வந்து இந்த மாதிரி. ஓகேங்களா? இதே மாதிரி இந்த கடைசி வரைக்கும் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு இப்படி பார்த்தா பாருங்கள், டபுள் லைன் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஃபஸ்ட் ரோ வந்து நம்ம எல்லாம் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். செகண்ட் ரோ மட்டும்தான் ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பண்ணிவிட்டு அடுத்தது இந்த தேர்ட் செயின் இருக்கு இல்லைங்களா, அந்த தேர்ட் செயினில் வந்து பாருங்கள் போட்டு ஸ்லிப் நாட் போட்டுடணும். சரிங்களா? இப்போது உங்களுக்கு பேண்ட் வந்து சின்னதாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த லைனோட அதாவது நம்ம இந்த ஒரு ரோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பேண்ட் வந்து இந்த அளவுக்கு மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் 2 ரோவோட இந்த 2 ரோ நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா, ஒன்று வந்து டபுள் க்ரோஷே ரோ, ஒன்று வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் ரோ, இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 2 ரோ இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரோவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் போட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டுருங்க. எப்பவுமே இப்படி ஒரு நாட் போட்டு தான் எடுக்கணும். சரிங்களா? எடுத்துகிட்டு இப்போ இந்த த்ரெட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சேஃப்டி பண்ணிக்கலாம். பாருங்க, எப்பவுமே நம்ம சேஃப்டி பண்ணும்போது இப்படி கொஞ்சமாக த்ரெட்டை இப்படி பிரிச்சுட்டு ஒரு சைடு வந்து அந்த பக்கம் விட்டுட்டு இந்த சைடு அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு த்ரெட்டு வந்து சீக்கிரத்தில் வந்து பிரிஞ்சு வராது. பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு இங்கே நாட் போட்டுருங்க. அப்போ வந்து த்ரெட்டு வந்து நம்மளுக்கு கம்மு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இப்படி 2 3 நாட்ஸ் போட்டோம்னா இந்த நாட்ஸ் வந்து பிரியாது. இது காட்டனுங்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு பிரியாது. பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்கும். டைட்டாக போட்டு பாருங்க, நாட் போட்டதே தெரியாது இந்த மாதிரி பண்ணோம்னா. சரிங்களா? அதே போல் இதையும் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப தூரம் வேணுனாலும் இப்படி ஃபுல்லாக அப்படியே இழுத்துகிட்டே போகலாம். பக்கமாக வேணுனாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், நான் இப்படி இழுத்து இந்த இந்த ஹூக்கில் நம்ம இப்படி இழுக்கிறோம் இல்லைங்களா, நான் எப்படி நாட் போட்டேன்னு பாருங்கள். இந்த ஹூக்கில் இப்படி இழுக்கிறோம் இல்லைங்களா, இதுக்குள்ளே இப்படி ஒரு செயின் இது மாதிரி போட்டு இப்படி இழுத்து விட்டுருவேன்.
இழுத்துட்டு மறுபடியும் இப்படி 2 தனியாக இருக்குங்களா, ஒன்றை வந்து ஒரு சைடும் இன்னொரு சைடும் அப்படி வச்சுட்டு பாருங்கள், இப்படி 2 நாட் போட்டோம்னா அது வந்து நம்ம கம்மெல்லாம் போட வேண்டியது இல்லைங்க. இது காட்டனுங்கிறங்காட்டிக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். பாருங்கள், இது வந்து நல்லா பாருங்கள் எக்ஸ்பேண்டபிளும் கூட. ஓகேங்களா, இது ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்தது இப்போ நம்மளுக்கு இந்த கலர் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஒயிட்டு அதே போல் எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு இப்போ நீங்கள் இந்த நம்ம எங்கே ஃபினிஷ் பண்ணமோ அந்த இடத்துலையே பண்ணணுன்ட்டு இல்லை. பாருங்கள், ஃபினிஷ் பண்ணது வந்து தெரியாத மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். அது இந்த த்ரெட்டுங்கிறங்காட்டிக்கு நல்லா நம்மளுக்கு பிசுறுக தெரியும். சரிங்களா, இப்படி ஏதோ ஒரு இடத்துல இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இப்படி உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு 3 செயின் மட்டும். ஃபஸ்ட் எடுத்ததையுமே எப்போவுமே 3 செயின் 1 2 3 செயின்ஸ் போட்டாச்சு. ஒரு சுற்றி இப்போ இங்கே ஃப்ரண்ட் லூப். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம இந்த 3 போட்டிருக்கோம். இந்த 3 கவுண்ட் வைக்காமல் இந்த ஃப்ரண்ட் லூப் மேலேயே ஃப்ரண்ட் லூப் போடுங்க. சரிங்களா, ஃப்ரண்ட் லூப் மேலே ஃப்ரண்ட் லூப். அடுத்தது பேக் லூப். ஃப்ரண்ட் லூப் மேலே ஃப்ரண்ட் லூப். பேக் லூப் இப்படி பின்னாடி திருப்பி பேக் லூப். பாருங்க, ஃப்ரண்ட் லூப், பேக் லூப், ஃப்ரண்ட் லூப். பாருங்க, இப்படி மேலே இப்படி கீழே விட்டுறக்கூடாது. இப்படி மேலே இது இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல விடணும். இந்த இடத்துல விட்டு இப்படி. அதே மாதிரி பேக் சைடும் மேலே மேலே பார்த்தா விடணும். பாருங்கள், இது பண்ணும்போது ஏன்னா இது ஃபஸ்ட் ரோ, இதுதான் நம்மளுக்கு செகண்ட் ரோ. செகண்ட் ரோவில் தான் நம்ம அட்டாச் பண்ணணும். சரிங்களா, செகண்ட் ரோக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ணணும். பாருங்கள், இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ஈஸி தாங்க. அது ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட்லாம் ரொம்ப ஈஸி. மற்றது கூட நம்ம ஸ்டிச் வழியாக தேடிட்டு இருக்கணும். இது பாருங்கள், இந்த ஸ்டிச்சுக்கு மேலே தான் விட போகிறோம். பாருங்கள், இப்படி விட்டாச்சு. அடுத்தது இந்த ஸ்டிச்சுக்கு மேலே, அதுக்கு அடுத்தது பேக், அடுத்தது ஃப்ரண்ட், அடுத்தது பேக். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்களா. இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், இப்படியே ஒர்க் பண்ணிட்டு வரும்போது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் இருக்கும் தனித்தனியாக. இங்கே ஒரு ஸ்டிச், இங்கே ஒரு ஸ்டிச் இருக்கும். இங்கே மட்டும் பார்க்கும்போது பாருங்கள், இப்போ இது வந்து நீங்கள் 2மே ஃப்ரண்ட் லூப்பாக ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா இது நம்ம 3 செயின் ஸ்டார்டிங் பண்ணும்போது 3 செயின் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த ரோ. அப்போ இங்கே வரும்போது ஒரு சுற்றி இந்த 3 செயினையும் இந்த 2ஐயும் சேர்த்து ஒன்றாக்கிடணும். சரிங்களா, பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக வரும். சரிங்களா, இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல் ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் போட்டாங்க. பாருங்க, அப்படியே லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. பண்ணிவிட்டு பாருங்கள், இங்கே இந்த தேர்ட் இதில் கொண்டு வராதிங்க. இந்த ஃபஸ்ட்டு செயின் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த தேர்டில் கொண்டு வராமல் இந்த ஃப்ரண்ட் லூப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட் லூப்புக்கு மேலே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா, பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் லூப்புக்கு மேலே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஒரே ஒரு செயின் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு செயின் போடுங்க. ஒரு சுற்றுங்க. இப்போ இந்த 2 வழியாகவும் எடுத்து ஃப்ரண்ட் லூப் மேலே ஃப்ரண்ட் லூப். ஓகேங்களா, அடுத்தது பேக் லூப். ஏன்னா உங்களுக்கு அடுத்த ரோ வரும்போது இந்த 3 வரும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வரும் இல்லைங்களா, அதனால நான் 3 போடாமல் இங்கெல்லாம் 3 போட்டிருக்கேன். இங்கே 3 போடாமல் ஒரே செயின் போட்டு அங்கேயே அதுக்கு மேலேயே ஃப்ரண்ட் லூப் போட்டேன். சரிங்களா, நீங்கள் இந்த மாதிரியும் ஒர்க் பண்ணலாம். இதெல்லாம் உங்கள் ஓன் ஐடியாஸாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஜாயினிங் வந்து கரெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் போஸ்ட் மேலே ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட் மேலே பேக் போஸ்ட். ஓகேங்களா, இதே மாதிரி. ஏன்னா இது திக்னஸ்னால் இதுவும் அதே சேம் திக்னஸ் இருக்கணும். சரிங்களா, இது ஒரு ரோ ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டில் பேக் லூப் போட முடியுது. அதுக்கு அடுத்ததாக நம்ம இந்த ஆரம்பிச்சோம் இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு மேலே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடுறோம்.
இப்போது ஒயிட்டில் வந்து நம்ம 2 ரோஸ் போட்டாச்சு. இந்த 2 ரோஸ் போட்டோம் இல்லைங்களா, ஆரஞ்சு அதே மாதிரி ஒயிட் 2 ரோஸ் முடிஞ்சது. முடிஞ்சிட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டை 2யும் சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சின்ன த்ரெட்டாக தான் இருக்குது. இப்படி கீழே வரைக்கும் கொண்டு வந்துக்கிறேங்க. ஏன்னா மேலேயும் நாட் போட்டோம்னா பாருங்க, த்ரெட் இப்படி 2ஆக பிரிச்சுட்டு பாருங்கள், 2 இது முடிஞ்சது. அடுத்தது க்ரீன். பாருங்கள், அடுத்தது க்ரீன் எடுத்துட்டோம். க்ரீன் அதே போல் ஏதோ ஒரு இடத்துக்கு இன்சர்ட் பண்ணுறேன். ஒரு செயின் போடுறேன். நல்லா பாருங்கள், இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு செயின் போடுறேன். ஒரு சுற்றி ஃபஸ்ட் இதுலேயே பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் போஸ்ட், அதுக்கு மேலேயே விட்டு ஃப்ரண்ட் போஸ்ட். சரிங்களா? அடுத்தது பேக் போஸ்ட், அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட் போஸ்ட், அதுக்கு அடுத்தது பேக் போஸ்ட். இதேமாரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், ஒர்க் பண்ணிட்டு வந்தாச்சு. லாஸ்ட் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜாயின் பண்ணிட்டு இது 2 ரோஸ் ஒர்க் பண்ணியாச்சு, இது 2 ரோஸ் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ க்ரீன் வந்து 1 ரோ தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு இன்னொரு பாருங்கள், ஒரு செயின் போடுறேன், ஒரு சுற்றுறேன், ஃப்ரண்ட் போஸ்ட்டு மேலே ஒர்க் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதவே அப்படியே சுற்றி ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் 2 அணை பண்ணிட்டேன். இது நல்லா வந்து எக்ஸ்பேண்டபிள் தாங்க. ஏன்னா இதுக்கு பேரே வந்து நம்ம வந்து எலாஸ்டிக் ஸ்டிச் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃப்ரண்ட் போஸ்ட், பேக் போஸ்ட். பாருங்கள், 2 இது மேக் பண்ணியிருக்கேன். இது 2 ரோ ஒர்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது வந்து 2 ரோஸ், இது வந்து 3 ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். சைஸ் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ். இப்போ நான் வந்து என்னோடய கையை விட கொஞ்சம் பெருசாக எடுத்து பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து சின்னதாக எடுத்து பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஈஸியாக வியரபிள். பாருங்கள், பேண்ட் மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இப்போது இண்டிபெண்டன்ஸ் டேக்காக இது பண்ணுறீங்க இல்லைங்களா, இதவே வந்துட்டு இப்போ உங்கள் குழந்தைங்க வந்து ஸ்போர்ட்ஸ்லலாம் இருப்பாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ ஸ்போர்ட்ஸுக்குன்னு பேண்ட் வச்சுருப்பாங்க. ஒயிட் பேண்ட், பிளாக், ப்ளூ அந்த மாதிரிலாம் நிறைய குழந்தைங்க வந்து கையில் வந்து ஸ்போர்ட்ஸ் பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. நீங்களும் அவங்களுக்கு பிடிச்சமான கலர் வாங்கி பேண்ட் வந்து செஞ்சு கொடுக்கலாம். அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாட போகும்போது நீங்கள் வந்து அவங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். யான் வந்து ரொம்ப சாஃப்டான யான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது ரொம்ப ஈஸிங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஆகாது. எனக்கு உண்மையாலுமே இந்த சின்ன சைஸை விட இந்த பெரிய சைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள், கைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பேண்ட் செஞ்சு கொடுங்க. ஸ்போர்ட்ஸ் பேண்ட் வந்து நேவி ப்ளூவில் செய்யலாம், பிளாக்ல செய்யலாம், ஒயிட்டில் செய்யலாம், கேர்ள்ஸுக்குனா பிங்க் கலரில் செய்யலாம், ஸ்கை ப்ளூ கலரில் செய்யலாம். அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும். த்ரெட்ஸ் வந்து நல்ல மெல்லிஸாக இருக்கிற ஒலிவியா த்ரெட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்டாகவும் இருக்கும், உங்களுக்கு சன்னமாகவும் இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், 10 ருபீஸ் பால்ஸில் தான் நான் இது ஒர்க் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள்.
நீங்களும் இதே மாதிரி மேக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். பாருங்கள், நான் விரிச்சிட்டு மறுபடியும் நம்ம விட்டோம்னாலும் அதே பொசிஷனுக்கு ஆயிரும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள், வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டுருக்கும் பாருங்கள். இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு கூட நீங்கள் பண்ணலாம். இது வந்து இந்த அளவுக்கும் கூட பண்ணலாம். செயினோட கவுண்ட்டு தான். சரிங்களா? நான் 40 செயின்ஸ் பண்ணியிருக்கேன். 40 செயின்ஸ் பண்ணும்போது எனக்கே பெருசாக இருக்குது. எனக்கு வந்து 30 பண்ணியிருந்தாவே, ஏன்னா இது எலாஸ்டிக் தானே இல்லைங்களா? அதனால் டைட்டாக இழுத்தும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த இது ரெஸ்ட் பேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு பழகுங்க. அடுத்தது இன்னொரு ப்ராஜெக்டோட நான் உங்களை சந்திக்கிறேங்க.